ஹாய் எல்லாருக்கும் வணக்கம். ஸோ நம்ம இன்னைக்கு என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அதாவது ஸ்கெடியூல் பிரகாரம் அதாவது பார்த்தீங்கன்னா சிக்ஸ்த்து பாலிட்டி வந்து ஃபஸ்ட்டு சிக்ஸ்த்து முடிச்சுட்ருக்கோம் இல்லையா. ஸோ அதில் பார்த்தோம்னா தேர்ட் டேர்ம் இது வந்து பார்த்தோம்னா டேர்ம் 3ல் டெமோக்ரஸி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லெசன் அதை தான் நம்ம பார்க்க போகிறோம் இன்னைக்கு. ஓகேங்களா? ஓகே. ஸோ அதில் வந்து ரொம்பவே முக்கியமான ஒரு 2 டாபிக் இருக்குது இந்த அதாவது தேர்ட் யூனிட் பொறுத்த வரைக்கும், தேர்ட் டேர்ம் பொறுத்த வரைக்கும். ஒன்று பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி, இன்னொன்று பார்த்தீங்கன்னா லோக்கல் எலெக்ஷன், லோக்கல் பாடிஸ் இருக்கு இல்லையா, அதை பற்றின 2 முக்கியமான டாபிக். இன்னைக்கு நான் பார்க்க போகிறது பார்த்தீங்கன்னா டெமோக்ரஸி. ஓகே, அடுத்து பார்க்கலாம். ஸோ இதில் எது முக்கியமானதோ அதை மட்டும் நான் பார்த்துடலாம். ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா இது பாருங்க, வென் மேன் ஸ்டார்டட் டு லிவ் இன் குரூப்ஸ் ட்ரைப்ஸ் ஆர் ஃபார்ம். ஸோ ட்ரைப் வந்து எப்போ ஃபார்ம் ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, மனுஷங்க எல்லாம் ஒன்றா சேர்ந்து குரூப்பாக வாழும் போது ஃபர்ஸ்ட் ஒரு ட்ரைப் ஃபார்ம் ஆகும். அந்த ட்ரைபுக்கு ஒரு சீஃப் இருப்பாங்க இல்லையா. இப்போ பழங்குடியினர் இருக்காங்க அப்படின்னா அவங்களுக்கு ஏதாவது தலைவர் இருப்பாங்க இல்லையா, அது அவங்க இருப்பாங்க. அந்த சீஃபுங்கெல்லாம் ஒன்றா சேர்றது அப்படிதான் பார்த்தீங்கன்னா ட்ரைபல் குரூப்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த ட்ரைபல் குரூப்ஸில் ஒன்றா சேர்ந்தது ஒரு கிங்டமாக ஃபார்ம் ஆகுது. ஓகேங்களா? அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு ட்ரைப் இருக்காங்க, இங்கே ஒரு ட்ரைப் இருக்காங்கன்னா 2 பேர் சண்டை போட்டுக்கிறாங்கன்னு வச்சுக்கோங்களேன். சண்டை போட்டு என்ன பண்ணுறாங்க, யாரோ ஒரு ட்ரைப் தலைவர் சீஃப் மட்டும் ஜெயிச்சிட்டாரு அப்படின்னா அந்த ஜெயிச்ச சீஃப் என்ன பண்ணுவாங்க, தோத்த சீஃபோட குரூப் ஒன்றா சேர்த்து ஒரு கிங்டமாக ஃபார்ம் அதாவது இன்னொரு பெரிய ட்ரைபாக ஃபார்ம் ஆகுறது. அந்த மாதிரி அப்போ மறுபடியும் என்ன பண்ணுவாங்க, அவங்களெல்லாம் சேர்த்துட்டு போய் இன்னொரு சீஃப் கூட போய் சண்டை போடுவார். அப்போ என்ன பண்ணுவாங்க, இப்படிதான் வந்து கிங்டமும் சேராது, ஒரு கிங்டம் ஃபார்ம் ஆக ஆரம்பிச்சிச்சு. ஸோ வந்து மனுஷங்கள்லாம் ஒன்றா சேர்ந்து ஒரு ட்ரைப் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த ட்ரைப் வந்து என்ன பண்ணாங்க, சண்டை போட்டு போய் கேப்சர் பண்ணி ஒரு கிங்டமாக ஃபார்ம் ஆனாங்க. இப்படி தான் வந்து இந்த கிங்டம்ஸில் ஒன்றா சேர்ந்து என்ன ஆச்சு, எம்பையராக ஃபார்ம் ஆச்சு. ஸோ ஃபர்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மேன் வந்து குரூப்பாக சேர்ந்து ட்ரைப் ஃபார்ம் ஆச்சு. அந்த ட்ரைப் வந்து சண்டை போட்டு ஜெயிச்சு என்ன பண்ணாங்கன்னா கிங்டம்ஸ் ஃபார்ம் பண்ணாங்க. அந்த கிங்டம்ஸ்லாம் ஒன்றா சேர்ந்து என்ன ஃபார்ம் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய எம்பையராக ஃபார்ம் பண்ணாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா இப்படிதான் வந்துச்சு. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் மேன், அவங்கெல்லாம் ஒன்றா சேர்ந்த ட்ரைப், அந்த ட்ரைப்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்க்கும்போது கிங்டம், அந்த கிங்டம்லாம் ஒன்றா சேரும்போது ஒரு எம்பையர். ஓகேங்களா? அவ்வளோதான். அடுத்து பார்த்தீங்கன்னா ஓகே, இது தேவையில்லாத அளவுக்கு இது பாருங்க. We adopted democracy as our ruling system when our country got freedom. ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியல, நம்ம கண்ட்ரி இந்தியா அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா ஒரு டெமோக்ராட்டிக் கண்ட்ரி அப்படிதாங்களா. அதாவது மக்களாட்சி செய்கிற ஒரு கண்ட்ரி அப்படின்றாங்க. ஸோ நம்ம நாடு வந்து பார்த்தீங்கன்னா மக்களாட்சி. அடுத்து இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ டெமோக்ரஸி இஸ் கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஸோ இந்த ஃபேமஸான கோட் சொன்னது யாருன்னு சொல்லுவோம், ப்ரீவியஸ் கொஸ்டின் சொன்னது யாருன்னு பார்த்தீங்கன்னா அப்ரஹாம் லிங்கன். ஓகேங்களா? ஸோ கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள், ஃபார் த பீப்புள். ஓகே, அடுத்த பாயிண்ட் பார்த்தோம்னா டெமோக்ரஸினா என்னன்னு சொல்லியிருக்காங்க. ஒன்றும் கிடையாது, நம்ம டெமோக்ரஸினா நம்மளுக்கு நல்லாவே தெரியும் இல்லையா. நம்ம சிட்டிசன்ஸ், அதாவது இப்போ இந்தியா இருக்காங்க, இந்தியாவில் இருக்க மக்கள் எல்லாரும் ஒன்றா சேர்ந்து, அதாவது மக்கள்ன்றதோட மக்கள்லாம் எல்லாருமே தான் சேர்வாங்க. குடிமக்கள்லாம் சிட்டிசன்ஸ், அவங்க எல்லாம் சேர்ந்து என்ன பண்ணுவாங்க, எலெக்ஷன் மூலிமா ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ், ஒரு எம்எல்ஏ அந்த மாதிரி வந்து செலக்ட் பண்ணுவாங்க இல்லையா. ஸோ செலக்ட் பண்ணிட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா கண்ட்ரியை வந்து அது நம்மளோட நாட்டை வந்து ஆட்சி செஞ்சுட்டு இருப்பாங்க. அதை தான் வந்து டெமோக்ரஸி அப்படின்ட்டுவாங்க. ஸோ ஏன்னா தனியாக மக்களே ஒன்றா சேர்ந்து போய் ஆட்சி செய்ய முடியாது, அவங்க ஒரு ரெப்ரஸன்டேட்டிவ் செலக்ட் பண்ணுவாங்க. அந்த ரெப்ரஸன்டேட்டிவ் மூலிமா இவங்க என்ன பண்ணுவாங்க, ஆட்சி செய்வாங்க. அது பேர் டெமோக்ரஸி அப்படின்றாங்க. ஸோ இன் ஏ டெமோக்ராட்டிக் ஃபார்ம் ஆஃப் கவர்மெண்ட் ஏ கன்சிடரபிள் அமௌண்ட் ஆஃப் பவர் லைஸ் வித் த பவர் ஆஃப் பீப்புள் ஆஃப் த நேஷன். அவங்க ஓட்டு போட்டு யாரை ஜெயிக்க வைக்கிறாங்களோ அவங்களுக்கு தான் அந்த பவர் வந்து இருக்கும். ஓகேங்களா? ஸோ அப்பன்னு பார்க்கும்போது ஒரு கன்சிடபிள் ஒரு குறிப்பிட்ட, அதாவது பார்த்தீங்கன்னா இப்போ ஒரு 100% இருக்குன்னா அதில் கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 80% பவர் பார்த்தீங்கன்னா மக்கள்கிட்ட தான் இருக்குது. ஓகேங்களா? ஸோ மக்களோட சப்போர்ட் இருக்க வரைக்கும் தான் ஒருத்தங்களால் ஆட்சி செய்ய முடியும் இல்லையா. சரி, அதை தான் சொல்கிறாங்க. அடுத்து டெமோக்ரஸியில் நிறைய டைப் இருக்கு இல்லையா. டைரக்ட் டெமோக்ரஸி அண்ட் ரெப்ரஸன்டேட்டிவ் டெமோக்ரஸின்னு சொல்லிட்டு நிறைய இருக்குது. அதில் இப்போ இங்கே மென்ஷன் பண்ணிக்கிறது பார்த்தீங்கன்னா பாப்புலராக இருக்கிறது, அதுவும் பார்த்தோம்னா டைரக்ட் ஒன்று, ரெப்ரஸன்டேட்டிவ். ஸோ இந்த பாக்ஸ் உடனே பார்க்கலாம். இது ஒரு முக்கியமான ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின், பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஸோ பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி அப்படி பார்த்தீங்கன்னா கிரீஸ் தான் ஃபர்ஸ்ட் டெமோக்ரஸி அப்படின்ற ஒரு விஷயம் வந்து ஆரம்பிச்சது. ஸோ இந்த டெமோக்ரஸி அப்படின்றது பார்த்தீங்கன்னா கிரீக் வேர்டு. ஓகேங்களா? ஸோ கிரீஸ்ல பிறந்துச்சு இல்லையா, அதனால கிரீக் வேர்டு என்னன்னு தெரியும்னா டெமோஸ் பிளஸ் கிராட்டியா. அப்படின்னா டெமோஸ்னா பீப்புள், கிராட்டியானா பவர் ஆர் ரூல். ஓகேங்களா? ஸோ ரெண்டும் பார்த்துக்கணும், ரொம்ப முக்கியம். ஸோ டெமோஸ்னா பீப்புள், கிராட்டியா அப்படின்னா பவர் ஆர் ரூல் அப்படின்னு சொல்லிட்டு அர்த்தம். கிரீக் வேர்ட். ஓகே, டைரக்ட் டெமோக்ரஸி அப்படின்னா என்னன்னு பார்த்தோம்னா
people have the power to frame laws. இப்போ நம்ம இதில் என்ன பண்ணுவாங்க, நம்ம ரெப்ரசன்டேட்டிவ் போவாங்க பார்லிமெண்ட்டுக்குலாம் போய் பேசி அவங்க ஒருத்தவங்க செலக்ட் பண்ணுவாங்க, அவங்கெல்லாம் போய் பார்லிமெண்ட்டில் தான் பேசி ஒரு கான்ஸ்டியூஷன் ஃபார்ம் பண்ணுறது இல்லை ஏதாவது ஒன்று மாற்றுறது இந்த மாதிரி பண்ணுறதுலாம் அவங்க தான் பண்ணுவாங்க. டைரெக்டாக பீப்புள் பண்ணுவாங்க, பீப்புளோட ரெப்ரசன்டேட்டிவ் தான் பண்ணுவாங்க. அதுதான் பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. இன்டைரக்ட் டெமோக்ரஸி நம்ம இந்தியாவில் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இன்டைரக்ட் டெமோக்ரஸி. பட் பார்த்தோம்னா டைரக்ட் டெமோக்ரஸியில் என்னன்னு பார்த்தீங்கன்னா பவர், அதாவது பார்த்தோன்னா பீப்புளுக்கு அந்த லாஸ் வந்து ஃப்ரேம் பண்ணுறதுக்கான பவர் வந்து இருக்கு அப்படின்னா அதுதான் டைரக்ட் டெமோக்ரஸி. அது பார்த்தீங்கன்னா எக்ஸாம்பிள் பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து சொல்லுவாங்க. ஓகே, இந்த பாக்ஸில் இருக்கும் பாருங்க, இது ரொம்ப முக்கியம். அதாவது எப்படின்னா கொஸ்டின் வந்து எப்படி கேட்டிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் என்னன்னு சொல்லி கேட்டிருக்காங்க ப்ரீவியஸ் கொஸ்டின்ல. ஸோ என்னன்னு பார்த்தோம்னா சுவிட்சர்லாந்து. அதாவது டைரக்ட் டெமோக்ரஸியில் பார்த்தோம்னா அந்த சிட்டிசன்ஸ் தான் வந்து லாஸ் வந்து மேக் பண்ணுவாங்க. எல்லா சேஞ்சஸுமே ஹாவ் டு பி அப்ரூவ் பை சிட்டிசன். பொலிட்டிஷியன்ஸ் ஒன்லி ரூல் ஓவர் பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர். ஸோ பார்லிமெண்ட்ரி ப்ரொசீஜர் மூலிமா ரூல் பண்ணுவாங்க. ஓகே, பட் பார்த்தோம்னா அந்த ரூல்ஸை வந்து லாஸ் வந்து சேஞ்ச் பண்ணுறதோ ஃபார்ம் பண்ணுறதோ எல்லாமே பார்த்தீங்கன்னா சிட்டிசன்ஸ் தான் டைரக்டாக பண்ணுவாங்க. ஸோ சுவிட்சர்லாந்து ஹேஸ் ஹேட் எ வெரி லாங் ஹிஸ்ட்ரி ஆஃப் சக்ஸஸ்ஃபுல் டைரக்ட் டெமோக்ரஸி. இது ஒரு ப்ரீவியஸ் கொஸ்டின். ஓகேங்களா, ஸோ ரொம்பவே முக்கியமான ஒரு பாக்ஸ். ஓகே, அடுத்து ஓகே இது தேவையில்ல. ஸோ அதாவது இங்கே கொடுத்துருக்காங்க. ஸோ டெமோக்ரஸியில் பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் ஒரு டைரக்ட் டெமோக்ரஸி, ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸி. ஃபார் டைரக்ட் டெமோக்ரஸிக்கு எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா சுவிட்சர்லாந்து. ரெப்ரசன்டேட்டிவ்னா நம்ம இந்தியா, யூஎஸ்ஏ, இங்கிலாந்து, யூகே, யூஎஸ்ஏ. ஓகேங்களா, அடுத்து இது என்ன அப்படின்னு பண்ணுவாங்கன்னா பீப்புள் இருக்காங்க பார்த்தீங்களா, அந்த பீப்புள் வந்து ஓட் போடுவாங்க. ஓட் பண்ணி அவங்களே டைரெக்டாக வந்து லாஸ் அண்ட் ரூல்ஸை ஃபார்ம் பண்ணுவாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா டைரக்ட் டெமோக்ரஸி. ரெப்ரசன்டேட்டிவ்ல இதில் பார்த்தீங்கன்னா பீப்புள் ஓட் பண்ணுவாங்க எங்கேயோ, பட் வந்து ரெப்ரசன்டேட்டிவை செலக்ட் பண்ணுவாங்க. செலக்ட் பண்ணிட்டு அவங்க தான் வந்து லாஸ் அண்ட் ரூல்ஸை வந்து என்ன பண்ணுவாங்க, ஃப்ரேம் பண்ணுவாங்க. இதுதான் பார்த்தீங்கன்னா ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிக்கும் டைரக்ட் டெமோக்ரஸிக்கும் இருக்கிற வித்தியாசம். ஓகேங்களா, சரி ஓகே. அடுத்து முக்கியமானது பார்த்தீங்கன்னா அதுதான். ஸோ ரெப்ரசன்டேட்டிவ் டெமோக்ரஸிலே 2 டைப்ஸ் இருக்கு. ஒன்று பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி, இன்னொரு பார்த்தீங்கன்னா பிரசிடென்சியல் டெமோக்ரஸி. ஸோ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாம் ஒன்னா சேர்ந்து ஓகே அப்படின்ற மாதிரி எதுனாலுமே ஓகே அப்படின்னு சொன்னா தான் அதுக்கு மேலே பிரைம் மினிஸ்டர், பிரசிடென்ட் அப்படின்னு போகும். அதுக்கு எக்ஸாம்பிள் தான் இந்தியா, இங்கிலாந்து. இதே வந்து பிரசிடென்ஷியல் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பிரசிடென்ட் தான் பார்த்தீங்கன்னா அந்த என்ன சொல்றது, அந்த லாஸ் ஃப்ரேம் பண்றாங்க இல்லையா, அதுக்கு வந்து முக்கியமா வந்து செய்யறது அவங்க மட்டும் தான் மெயினா ஒர்க் பண்ணுவாங்க அந்த இது ஃபார்ம் பண்றதுலாம். மற்றபடி மீதி இருக்கவங்கலாம் பார்த்தீங்கன்னா சஜஷன்ஸ் வருவாங்க. பட் மெயின் அப்படின்னு பார்த்தோம்னா இவங்க தான் இருப்பாங்க, பிரசிடென்ட்ஸ் தான் வந்து மெயினான இருப்பாங்க. அதுதான் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ, கனடா அப்படின்னு சொல்றாங்க. ஸோ பார்த்தீங்கன்னா பார்லிமெண்ட்ரி பார்த்தோம்னா எக்ஸாம்பிள் கேட்பாங்க, பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி பொருந்தாதது, ஆட் ஒன் அவுட் அப்படின்னு சொல்லி கேட்பாங்க. இல்லை அப்படின்னு பார்த்தீங்கன்னா எதுன்னு சொல்லி கூட கேட்பாங்க. ஸோ பார்லிமெண்ட்ரி டெமோக்ரஸி அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்தியா அண்ட் இங்கிலாந்து. பிரசிடென்ஷியல் டெமோக்ரஸி பார்த்தோம்னா யூஎஸ்ஏ அண்ட் கனடா. ஓகேங்களா, ஸோ ஓகே அதான் கொடுத்துருக்காங்க. டெமோக்ராட்டிக் டெசிஷன் மேக்கிங்னா என்னன்னு சொல்லியிருக்காங்க. இந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா பவர் டு டேக் டெசிஷன் டஸ் நாட் லை வித் த ஹெட். சரிங்களா, அந்த ஹெட்டு கிட்ட வந்து அந்த டெசிஷன் பண்றது இருக்காது. ஸோ அந்த கான்ட்ராரி குரூப் ஹோல்ஸ் பவர். ஒரு குரூப்பா இருக்கிறவங்க தான் வந்து அந்த பவர் வச்சிருப்பாங்க. ஸோ இப்போ பார்லிமெண்ட்டுக்கு வந்து என்னதான் பிஎம் வந்து இதாக இருந்தாலுமே அவங்க நம்ம அந்த பார்லிமெண்ட் மெம்பர்ஸ் எல்லாமே ஒப்புதல் கொடுத்தோம், லோக்சபா இருக்கிறவங்க எல்லாம் ஒப்புதல் கொடுத்தா தான் என்னது அந்த ஒரு இதே வந்து மூவ் ஆகும் இல்லையா. ஸோ அதை தான் அவங்க சொல்றாங்க. பட் இந்த ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷனுக்கு ஓகே அடியர் பண்ணுவாங்க, அது ஃபாலோ பண்ணுவாங்க. பட் இருந்தாலும் அந்த குரூப் கலெக்டிவ்லி ரெஸ்பான்சிபிள் அப்படின்னு பார்க்கும்போது பார்த்தீங்கன்னா அந்த குரூப் தான். ஓகேங்களா, ஸோ ஆல் த மெம்பர்ஸ் ஆஃப் த குரூப் ஹோல்ட் ஓப்பன் டிஸ்கஷன்ஸ். ஆமா, டிஸ்கஷன் பண்ணுவாங்க, அப்புறம் ஃபைனல் டிசிஷன் பண்ணுவாங்க, ஓட் பண்ணி எல்லாமே இது பண்ணுவாங்க. இதுதான் டெமோக்ராட்டிக் வே ஆஃப் டெசிஷன் மேக்கிங் அப்படின்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஓகே அடுத்து பார்க்கலாம். ஓகே இது பாருங்க, இது ரொம்ப இந்த பாக்ஸ் ரொம்ப முக்கியம். ஸோ 2007ல யுஎன்ஓ ஜெனரல் அசம்பிளி ரிசால்வ் டு அப்சர்வ் 15th செப்டம்பர் ஆஸ் இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி. ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி எப்போ அப்படின்னு பார்த்தீங்கன்னா 15th செப்டம்பர். ஃபர்ஸ்ட் பாயிண்ட், ஃபர்ஸ்ட் முக்கியமான பாயிண்ட். ஸோ இது எப்போ வந்து ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா 2007ல இருந்து. யார் ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா யுஎன்ஓ ஜெனரல் அசம்பிளி. ஓகேங்களா, ஸோ வந்து 1 2 3 4 பாயிண்ட் இதில் முக்கியம். ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி, அதாவது நேஷனல் கிடையாது, இன்டர்நேஷனல். நேஷனலா இன்டர்நேஷனலான்றதும் பார்த்துக்கணும். இன்டர்நேஷனல் டே ஆஃப் டெமோக்ரஸி பார்த்தோன்னா 15th செப்டம்பர். ஸோ இது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தோன்னா 2007லேருந்து அறிவிச்சிருக்காங்க. யாருன்னு பார்த்தோம்னா யுஎன்ஓ ஜெனரல் அசம்பிளி. ஓகேங்களா, சரி ஓகே ஓகே இது நமக்கு தெரிஞ்சுக்கலாம். நம்ம கான்ஸ்டியூஷன் இன்ஷூஸ்
ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி அண்ட் ஜஸ்டிஸ் இது மூணையும் வந்து என்ஷூர் பண்ணும். ஸோ ஃப்ரீடம், ஈக்குவாலிட்டி, ஜஸ்டிஸ். வேற என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதே தான் பொலிட்டிக்கல் பிரின்சிபல்ஸ். அப்புறமேட்டு பார்த்தீங்கன்னா கவர்மெண்ட் ஸ்ட்ரக்சர் ஆஃப் கவர்மெண்ட் இன்ஸ்டிடியூஷன், என்னென்ன ரூல்ஸ், ரெகுலேஷன், பவர்ஸ், ரெஸ்பான்சிபிலிட்டி, நம்மளோட ரைட்ஸ் என்ன, டியூட்டிஸ் என்ன, டைரக்டிவ் பிரின்சிபல்ஸ் ஆஃப் த சிட்டிசன்ஸ் என்ன, இந்த மாதிரி எல்லாத்தையும் மற்ற ஃபீச்சர்ஸ், அதர் ஃபீச்சர்ஸ் என்னன்னு சொல்லிட்டு கேட்கும்போது இது அப்படின்னு சொல்றாங்க. இது நம்மளுக்கு நல்லாவே தெரியும். ஓகே, ஸோ இந்தியன் கான்ஸ்டியூஷன் அப்படின்னா என்னன்னு பார்த்துருக்காங்க, நம்ம 10th படிச்சிருக்கோம். அது ஒரு லாங்கஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன்றது ரொம்ப முக்கியம். ஓகேங்களா, ஸோ பெருசு லாங்கு, அதே மாதிரி ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன் த வேர்ல்டு லெவல்லே. அதே மாதிரி யார் அதை டிராஃப்ட் பண்ணாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா இட் இஸ் டிராஃப்டட் பை டிராஃப்டிங் கமிட்டி ஆஃப் கான்ஸ்டியூண்ட் அசம்பிளி ஹெட்டட் பை டாக்டர் B.R. அம்பேத்கர். ஓகேங்களா, ஸோ டிராஃப்டிங் கமிட்டிக்கு யார் அவர் தான், அம்பேத்கர் தான். ஸோ அதனால தான் அவர் என்ன சொல்லுவாங்க, சீஃப் ஆர்கிடெக்ட் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க, ஃபாதர் ஆஃப் அவர் கான்ஸ்டியூஷன் சொல்லுவாங்க. ஓகேங்களா, ஸோ அவர் வந்து சீஃப் ஆர்கிடெக்ட் யாருன்னு பார்த்தோம்னா B.R. அம்பேத்கர். அவ்வளோதான். இது ரொம்ப முக்கியமானதுன்னா இதுதான் இதில். ஸோ நம்ம டெமோக்ரஸியோட எய்ம்ஸ் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா நம்மளுக்கு நல்லாவே தெரியும். டெமோக்ரஸினாவே என்னது, கவர்மெண்ட் ஆஃப் த பீப்புள், பை த பீப்புள் அண்ட் ஃபார் த பீப்புள். ஸோ டெமோக்ரஸி பொறுத்த வரைக்கும் பவர் பார்த்தீங்கன்னா பீப்புள் கிட்ட தான் இருக்கும். ஓகேங்களா, சரி. அதாவது பார்த்தீங்கன்னா 18 வயசுக்கு மேலே இருக்கும் ஓட் பண்ணி ரெப்ரஸன்டேட்டிவ் எலெக்ட் பண்ணுவாங்க. அவ்வளோதான். இதில் முக்கியமானது அப்படின்னு பார்த்தீங்கன்னா இது ரொம்பவே முக்கியமான பாயிண்ட்ஸ் நிறையா இருக்குது. ஸோ அதாவது பார்த்தீங்கன்னா உலக லெவலில், அதாவது உலக லெவலில் டெமோக்ரஸி எப்படி ப்ளே பண்ணுது அப்படின்னு கேட்குறாங்க, சொல்லியிருக்காங்க. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா விமனுக்கு வந்து ரைட்ஸ், அதாவது ஓட்டிங் ரைட்ஸ் எப்பப்போ கொடுத்துருக்காங்க பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் 1893லையும், UK பார்த்தீங்கன்னா 1918லையும், அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏல 1920லையும் கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, சரி, ஓகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நியூசிலாண்டில் பார்த்தீங்கன்னா 1893 கொடுத்துட்டாங்க. அதுக்கடுத்து செகண்டாக கொடுத்தது யாருன்னு பார்த்தீங்கன்னா யூகே பார்த்தீங்கன்னா 1918 தான் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகேங்களா, அடுத்து பார்த்தோம்னா ஓகே, அடுத்து பார்த்தீங்கன்னா யூஎஸ்ஏ பார்த்தீங்கன்னா 1920. ஓகேங்களா, 1920 வந்து கொடுத்தாங்க. இது எது கூட கம்பேர் பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா காங்கிரஸ் வந்து இந்த இதில் தான் வந்து பாய்காட் பண்ணுவாங்க இல்லையா, இது வேணாம் அப்படின்னு சொல்லிட்டு அந்த எலெக்ஷனை வந்து என்ன பண்ணுவாங்க, பாய்காட் பண்ணுவாங்க காங்கிரஸ். ஸோ அந்த இயர் வந்து கூட ஞாபகம் வச்சுக்கலாம், 1920 அப்படின்றது ஞாபகம் வச்சுக்கலாம். ஓகேங்களா, ஸோ 1918 அந்த அளவுக்கு ஒரு பெருசா இது நடக்கல. ஸோ அப்படியே ஞாபகம் வச்சுக்கோங்க 1918. ஓகேங்களா, ஸோ 1918 பார்த்தோம்னா யூகே. ஸோ ஃபர்ஸ்ட் பார்த்தோம்னா நியூசிலாந்து 1893 நியூசிலாந்து, யூகே பார்த்தோம்னா 1918, யூஎஸ்ஏ பார்த்தோம்னா 1920. ஸோ நம்மளுக்குலாம் இந்தியாவுக்குலாம் பார்த்தா ஃப்ரீடம் கிடைச்சதுக்கு அப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா அந்த ஓட்டிங் ரைட்ஸ்லாம் கொஞ்சம் கொஞ்சமாக கொண்டு வந்தாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் கொண்டு வந்தது நியூசிலாந்து தான் 1893, அடுத்து யூகே 1918, அடுத்த 2 வருஷம் கழிச்சு யூஎஸ்ஏ 1920. இது இந்த இயர்ஸ் வந்து மறக்கவே கூடாது. ஓகேங்களா, அடுத்து அதே பார்த்தீங்கன்னா ஓட்டிங் ரைட்ஸ் எல்லாத்துக்குமே அப்போ வந்து பார்த்தீங்கன்னா பணக்காரங்களுக்கு, நல்லா வெல்த்தியாக இருக்கவங்களுக்கு, படித்தவங்க மட்டும் தான் ஓட்டிங் ரைட்ஸ் வந்து இருந்துச்சு இந்தியாவில். அப்புறம் மகாத்மா காந்தி தான் எல்லாருக்குமே அந்த ரைட்ஸ் வேணும் அப்படின்னு சொல்லிட்டு இன்சிஸ்ட் பண்ணாருன்னு இருக்காங்க. ஸோ கேட்கலாம் என்ன லீடர்ஸ், மெனி லீடர்ஸ் லைக் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. மெனி லீடர்ஸ்ல இவரும் ஒருத்தர், இவர் மென்ஷன் பண்ணி கொடுத்துருக்காங்க. நம்ம ஓகே. ஸோ நம்ம யூனிவர்சல் அடல்ட் டிரான்சாக்ஷன் தெரியும் இல்லையா, 18 இயர்ஸ் 18 வயசு ஆச்சுன்னா நம்ம போடலாம் அப்படின்னு சொல்லிட்டு. அடுத்தது ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு பாயிண்ட், அதாவது பார்த்தீங்கன்னா வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா, அதாவது உலகத்தில் இருக்க புள்ளியல் விவரம்படி வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா டெமோக்ரஸி என்ன டிக்ளேர் பண்ணுது அப்படின்னு பார்த்தீங்கன்னா 79% ஆஃப் இந்தியன் சிட்டிசன்ஸ் ஹேவ் ஃபெய்த் இன் டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல 79% பீப்புளுக்கு வந்து நம்பிக்கை இருக்கு அப்படின்றாங்க. ஸோ அதனால என்ன சொல்றாங்கன்னா இந்தியா ரேங்க்ஸ் ஃபர்ஸ்ட் அமாங் த டெமோக்ராட்டிக் கண்ட்ரிஸ் ஆஃப் த வேர்ல்டுன்றாங்க. ரொம்ப முக்கியம். ஸோ இதில் ஃபர்ஸ்ட் பாயிண்ட் என்னன்னா யார் இந்த அறிக்கையை விட்டாங்கன்னு டிக்ளேர் பண்ணாங்கன்னு கேட்பாங்க. வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆன் டெமோக்ரஸி, வெறும் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா கிடையாது, டெமோக்ரஸி அதுக்குன்னே ஒரு குரூப் இருப்பாங்க இல்லையா. ஸோ வேர்ல்ட் ஸ்டாட்டிஸ்டிக்கல் டேட்டா ஆன் டெமோக்ரஸி டிக்ளேர் பண்றாங்க. எவ்வளோ பர்சன்ட், 79% இந்தியா வந்து சிட்டிசன்ஷிப் அந்த டெமோக்ராட்டிக் சிஸ்டம்ல பிலீவ் பண்றாங்க. அதனால என்ன பண்றாங்க, இந்தியா வந்து ஃபர்ஸ்ட் வேர்ல்ட் லெவல்ல ஃபர்ஸ்டா ரேங்க் பண்ணப்படுது டெமோக்ராட்டிக் கண்ட்ரீஸ்ல. ஓகேங்களா, அடுத்து ரொம்ப முக்கியமானது பார்த்தீங்கன்னா இந்த பாக்ஸ் தான். இந்த பாக்ஸ் முடிச்சாலே இந்த லெசன் அவ்வளோதான் முடிய போகுது. ஸோ ஓல்டஸ்ட் டெமோக்ரஸி இந்த வேர்ல்டு. ஓகேங்களா, ஸோ நம்மளுக்கு நல்லாவே தெரியும் டெமோக்ரஸி ஃபர்ஸ்ட் வந்தது கிரீக் தான் அப்படின்னு படிச்சோம்ல, கிரீஸ் அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ வந்து ஃபர்ஸ்ட் கிரீக், அது கிரீக் டெமோக்ரஸி 5th century BC-லே இருக்கு. ஸோ இவங்க தான் ஃபவுண்டேஷன் ஆஃப் பொலிட்டிக்கல் பிலாசபி வச்சுதே இவங்க தான் அந்த பிளாட்டோ, அரிஸ்டாட்டல் பார்க்காங்களே அவங்களாம் மெயின். ஸோ அடுத்து பார்த்தோம்னா ரோமன் எம்பையர் டெமோக்ரஸி, இவங்க பார்த்தோம்னா 300 BC 50 BC-லே பார்த்தீங்கன்னா கொண்டு வந்திருக்காங்க. அந்த ரோமன்னா யார் வருவாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரோம் அண்ட் இட்டாலியன் பெனின்சுலா அவங்க வருவாங்க.
லோட்ஸ் ஆஃப் எக்ஸ்பேன்ஷன் ஆஃப் growth ஆஃப் சிவிலைசேஷன். அதாவது சிக்னிஃபிகன்ஸ் அவங்க முக்கியத்துவம் என்ன அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதே மாதிரி சான் மெரினோஸ் டெமோக்ரஸி இவங்க பார்த்தீங்கன்னா 301. சான் மெரினோஸ் டெமோக்ரஸின்றது பார்த்தீங்கன்னா இட்டாலி. இது வந்து இட்டாலி. ரோமன் பார்த்தீங்கன்னா இட்டாலியன் பெனின்சுலா. பெனின்சுலா வேற, இட்டாலி வேற. ஓகே, இயர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஸ்டில் இன் எஃபெக்ட். ஓகேங்களா. ஸோ வந்து பார்த்தோன்னா நிறைய வந்து இயர்லியஸ்ட் ஓல்டஸ்ட்னு சொல்லி குழப்புவாங்க. வித்தியாசம் வந்து புரிஞ்சுக்கணும். ஃபர்ஸ்ட் இது வந்து இயர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் இன்னும் எஃபெக்ட் ரொம்ப இதை எழுதி ரொம்ப இயர்லியாவே எழுதி இன்னும் எஃபெக்ட்ல இருக்கிறது அப்படின்னு அர்த்தம். இப்ப ஐலாண்ட், இந்த ஐலாண்ட் டெமோக்ரஸி இருக்கு பாத்தீங்கன்னா, ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி இருக்குங்களா, இது 930. அதாவது பார்த்தோன்னா திங்வெல்லியர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லொகேஷன். இது ஓல்டஸ்ட் லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட் இன் த வேர்ல்டு. ஓகேங்களா. ஸோ கான்ஸ்டியூஷன் அது வந்து இயர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஸ்டில் இன் எஃபெக்ட் பார்த்தோம்னா சான் மெரினோஸ் டெமோக்ரஸி. இது ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட் இன் த வேர்ல்ட் அப்படின்னா ஐஸ்லாண்ட் டெமோக்ரஸி. அடுத்து த ஐல் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸி. இது பார்த்தீங்கன்னா 927 பிட்வீன் கிரேட் பிரிட்டன் அண்ட் அயர்லாந்து ரெண்டுக்கும் நடுவில் இருக்கிறது அந்த ஐல் ஆஃப் மேன்ஸ் டெமோக்ரஸின்வாங்க. இது என்ன பார்த்தீங்கன்னா செல்ஃப் கவர்னிங் பொசிஷன் ஆஃப் த கிரவுன் அப்படின்வாங்க. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ்காரங்க என்னது ஒரு குயின் இருப்பாங்க இல்லையா, ஸோ அதை தான் சொல்றாங்க. இவங்க வந்து அந்த செல்ஃப் கவர்னிங் பொசிஷன் ஆஃப் த க்ரௌன், அந்த க்ரௌன் யார்ட்டா இருக்கோ அவங்க தான் வந்து பார்த்தீங்கன்னா ஆட்சி செய்வாங்க அப்படின்ற மாதிரி. ஓகேங்களா. ஸோ அடுத்து பார்த்தீங்கன்னா பிரிட்டிஷ் டெமோக்ரஸி. இது பார்த்தீங்கன்னா 13th centuryல வந்தது. இங்கிலாந்து இது பார்த்தீங்கன்னா மேக்னா கார்ட்டா ஆஃப் 1215 வந்து அவங்க இது பண்ணியிருப்பாங்க. அடுத்து யூஎஸ் டெமோக்ரஸி 1789 வந்திருக்கும். யூஎஸ் டெமோக்ரஸினாவே யூஎஸ்ஏ தான். ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி. இது என்ன, இயர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஸ்டில் இன் எஃபெக்ட். இது ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட் இன் த வேர்ல்டு. யூஎஸ்ஏ பார்த்தோன்னா ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி. ஓகேங்களா. ஸோ வந்து இந்த பாக்ஸ் வந்து அப்படி நல்லா வந்து கவர் படிச்சுக்கணும். ஓகேங்களா. சரி, ஓகே, அடுத்து பார்க்கலாம் கொஸ்டின்ஸ். இது முடிச்சிட்டிங்கன்னா நெக்ஸ்ட் நீங்கள் என்ன பண்ணலாம், இது நீங்கள் ட்ரை பண்ணி பார்க்கணும். இயர்லி மேன் செட்டில் நியர் எங்க பண்ணாங்கன்னா பேங்க் ஆஃப் ரிவர்ஸ் அண்ட் பிராக்டிஸ்ட் அக்ரிகல்ச்சர். த பர்த் பிளேஸ் ஆஃப் டெமோக்ரஸி இன் கிரீஸ். ஓகே, அடுத்து பார்த்தோம்னா டேஸ் இஸ் செலிப்ரேட்டட் அஸ் இன்டர்நேஷனல் டெமோக்ரஸி டே அப்படின்னு பார்த்தீங்கன்னா September 15. ஹூ ஹாஸ் த ரைட் டு ஒர்க் இன் ஏ டைரக்ட் டெமோக்ரஸி? ஆல் எலிஜிபிள் voters. அடுத்த டைரக்ட் டெமோக்ரஸி இஸ் practiced in Switzerland. The definition of democracy is defined by லிங்கன், ஆப்ரஹாம் லிங்கன் அவர் தான் சொல்லியிருப்பாரு. People choose their representative by giving their votes. In our country, indirect democracy. ஓகேங்களா. ஓகே, அவ்வளோதான் முடிச்சிட்டோம். ஒரு டைம் வந்து ரீட் அவுட் பண்ணுங்க. அடுத்து நான் சொன்ன இம்பார்ட்டன்ட் பாயிண்ட்ஸ்லாம் நோட் பண்ணுங்க. என்னன்னு புரிஞ்சுக்கோங்க. புரிஞ்சுட்டு அந்த ஃபேக்ட்ஸ்லாம் இருக்குல்லையே, அந்த டேட்ஸு, அப்புறம் இந்த இயர்ஸ் பாக்ஸில் இருக்க இந்த பீரியட்ஸு, அப்புறம் அந்த லொக்கேஷன்ஸ் எல்லாம் இருக்கு இல்லையா, இதெல்லாம் தான் நம்ம படிக்க வேண்டியது, மனப்பாடம் பண்ண வேண்டியது. ஸோ அதெல்லாம் என்னன்னு சொல்லிட்டு படிச்சுக்கோங்க. ஓகேங்களா. ஸோ அதை பார்த்தீங்கன்னா இதில் நிறைய கன்ஃபியூஸ் பண்ணி கொஸ்டின் கேட்டிருக்காங்க. ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினில் வந்து கேட்டிருக்காங்க. ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸிக்கும் இதுக்கெல்லாம் வித்தியாசம் என்னன்னு பார்த்துக்கணும். மீதியெல்லாம் கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக தான் இருக்கும். இது மூணு வந்து பார்த்தீங்கன்னா என்னன்னு பார்த்துக்கணும். நம்மளது பார்த்தோம்னா இந்தியாவில் பார்த்தோம்னா லாங்கஸ்ட் அண்ட் ரிட்டன். ஓகேங்களா. நம்மளது லாங்கஸ்ட். ஓகேங்களா. இது கூட கேட்க வாய்ப்பு இருக்கு. ஸோ நல்லா பார்த்துக்கோங்க. இந்தியா பார்த்தோம்னா லாங்கஸ்ட் அண்ட் ரிட்டன். இது பார்த்தோம்னா யூஎஸ் பார்த்தோம்னா ஓல்டஸ்ட் ஸ்டாண்டிங் டெமோக்ரஸி. ஐஸ்லாண்ட் பார்த்தோம்னா ஓல்டஸ்ட் அண்ட் லாங்கஸ்ட் ஃபங்க்ஷனிங் பார்லிமெண்ட் இன் த வேர்ல்ட். அடுத்து சான் மெரினோஸ் டெமோக்ரஸி பார்த்தோம்னா இயர்லியஸ்ட் ரிட்டன் கான்ஸ்டியூஷன் ஸ்டில் இன் எஃபெக்ட். ஓகேங்களா. சரி, ஓகே. அடுத்த லெசன் பார்த்தோம்னா லோக்கல் பாடிஸ் ரூரல் அண்ட் அர்பன். ரொம்பவே முக்கியமான ஒரு லெசன். 11th அண்ட் ஐ திங்க் 11th நினைக்கிறேன். 11th அண்ட் இந்த 6th மட்டும் தான் அந்த டாபிக் இருக்கும். ஸோ ரொம்ப முக்கியமான ஒரு டாபிக். நிறைய முக்கியமான இன்ஃபர்மேஷன், நிறைய ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின் இதில் கேட்டிருக்காங்க. சரி, ஓகேங்களா. ஸோ அதே மாதிரி நிறைய அப்டேட்டட் இன்ஃபர்மேஷனும் இதில் இருக்குது. ஸோ வந்து அதை பின்னாடி நான் பார்க்கலாம். ஓகேங்களா. ஸோ ஓகே, இது பார்த்து நோட் பண்ணி படிச்சுக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணுறேன். பை.